நீங்கள் வெளியில் இங்கே கேள்விப்பட்டிருந்தேன். எல்லாத்துக்கும் கேரளாவில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தினால் வயநாடு பகுதியில் இன்று யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த நிலச்சரிவில் அந்த கேரள மக்களும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அது இந்த பகுதியை சேர்ந்த இது பக்கத்தில் இருக்குது, இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிறதுனால வேலைக்கு சென்ற இந்த நபர்களும் பலர் வந்து இன்று அங்கே அந்த இயற்கை சீற்றத்தில் பாதிக்கப்பட்டு எனக்கு உயிரிழந்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் முதலாக இந்த புளியம்பாடியைச் சேர்ந்த காளிதாஸ் என்ற நபர் வந்து இந்த ஊரை சார்ந்தவர். அவர் வந்து இருந்து அவருக்கு உடனே கேள்விப்பட்டவுடன் நமது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவருக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் அது நிதியை கொடுக்க வேண்டும் தாயெழுத்தோடு அவர் அறிவித்துள்ளார்கள். அதே போல் கல்யாணகுமார் என்று கொல்லிஹட்டி என்ற பகுதியில் அவர் அங்கே அவருடைய பாடியை கொண்டு வந்து அங்கே அடக்கம் செய்வதற்காக வச்சுள்ளார்கள். அது இப்போ நேராக போய் அவங்களுக்கும் கலெக்டர் இருக்காங்க, நம்முடைய மானிட்டரிங் ஆஃபீஸர் வெங்கடேஷ் இருக்கார், இங்கே நமது மாவட்ட செயலாளர் முபாரக் இருக்கார். நாங்கள் இப்போ ஒட்டுமொத்தமாக அங்கே போய் அங்கேயும் இந்த 3 லட்ச ரூபா அவருக்கும் கொடுக்க போகிறோம். இருந்தாலுமே இந்த அழிவு யாருமே எதிர்பார்க்காதது, எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு மனவத்தத்தையும் மன கஷ்டத்தையும் தந்திருக்கக்கூடிய அழிவு. இந்த மாதிரி எந்த காலத்தில் இனிமேல் நடக்கக்கூடாது என்று நாங்கள் நம்புகிறோம். திருப்பெரும் சார்பாக தெரிவித்துள்ளோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.